பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம சரவணன் இருந்துட்டு நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த நிலமையில எங்கடா கிளம்ப போகிற, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்லேயே இரு, உன்னை நினச்சவே எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏதாவது பண்ணிக்குவியோன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பதட்டமாகவே இருக்குது. ஏமா பொய் சொன்னவளே நிம்மதியாக அங்கே இருக்கா, நான் எதுக்காகம்மா சாகணும், நான்லாம் சாக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே கிளம்பி போகிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணன் போகிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போய் பார்க்குறேம்மா, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் இருந்துட்டு சரவணனுக்கு தெரியாமலேயே சரவணனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சரவணன் வந்து முதல்ல ஒரு பொண்ணை லவ் பண்ணது, அவங்க கூட இப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லி கனவு கண்டது, பாண்டியன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவங்கள தூக்கி எறிஞ்சுது, கல்யாண கோலத்தில் அவங்க காதலியை பார்த்ததுன்னு சொல்லி எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அப்பா பேச்சை கேட்டு மயிலை கல்யாணம் பண்ணதுனால நான் அவளை மிஸ் பண்ணிட்டேன், இன்றைக்கி அவள் சந்தோஷமாக இருக்கா, என் நிலமை இப்படி ஆயிடுச்சு, அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணா, அப்படிப்பட்டவளை நான் கை விட்டுட்டேன்ல, அவள் விட்டு சாபத்தினால தான் என் வாழ்க்கையே இப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு பயங்கரமாக குடிச்சுக்கிட்டு நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாரு. கரெக்டான நேரத்தில் கதிர் இருந்துட்டு என்னென்ன நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க, நீ இப்படிலாம் செய்வன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.